கள்ள மார்க்கெட்டில் படுஜோராக நடைபெறும் மது விற்பனை காட்சிகள்தான் இவை. மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரைதான் டாஸ்மாக் கடைகளை திறந்திருக்க வேண்டும் என்பது அரசின் உத்தரவு. ஆனால் இந்த மதுக்கடைகளிலோ பின்வாசல் வழியாக விடிய விடிய நடக்கிறது மது விற்பனை. இளைஞர்கள், சிறுவர்கள், ஏன் பெண்களும் கூட எவ்வித தயக்கமுமின்றி மது பாட்டில்களை வாங்கிச் செல்கின்றனர். கடைக்காரர்கள் கேட்கும் தொகையை கொடுக்கவும் அவர்கள் தயங்குவதில்லை. மது அருந்திவிட்டு குடிமகன்கள் செய்யும் ரகளைகளால் தாங்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். கிரீம்ஸ் ஒரு ஒயின் ஷாப்பில் வந்து கடை நம்பர் 489, அங்கே 10 மணிக்கு கடை மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் கடையை மூடிட்டு அவங்க 102 ரூபாய் சரக்கை வந்து 130, 140 விலைக்கு விற்றுன்னு இருக்காங்க. நாங்கள் பல தடவை கம்ப்ளைண்ட் பண்ணோம், இதை வந்து சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. தயவு செஞ்சு இதை கொஞ்சம் தீவிரமாக ஆக்ஷன் எடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். காவல்துறையில் புகார் அளித்தும் இரவு நேர மது விற்பனை நின்றபாடில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் திடீர்நகர் வாசிகள். இதை பற்றி நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். போலீஸ் வர அவங்க எஸ்கேப் ஆகிடுறாங்க. அவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியல. அவங்க இன்ஃபார்ம் பண்ண உடனே அவங்க வந்து போலீஸ் வண்டி வரதை பார்த்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. பெரும் குற்றங்களை தடுக்கவே இரவு 10 மணிக்கு டாஸ்மாக் மதுக்கடைகளை மூட அரசும் நீதிமன்றமும் உத்தரவிட்டிருக்கிறது. காவல்துறையினர் மனது வைத்தால் இது போன்ற சட்டவிரோத மது விற்பனையை தடுக்க முடியும் என்பதே பொதுமக்களின் கருத்து.